तेरे इश्क में நம்ம தனுஷ் அவர்கள் நடித்து ரீசெண்டாக தேட்டரில் வெளிவந்த ஒரு இந்தி திரைப்படம். நம்ம தனுஷ் அவருடைய நடிப்பில் வெளிவந்த நேரடி இந்தி திரைப்படம். தமிழுமே டப் பண்ணி கொண்டு வந்தாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு சொல்லிட்டு 3 லாங்குவேஜில் டப் பண்ணி கொண்டு வந்தாங்க. என்னதான் நம்ம தனுஷே இந்த படத்தில் நடிச்சிருந்தாலும் நம்ம இங்கே இருக்க ரசிகர்கள் தனுஷ் படமாக பார்க்கல, இது ஒரு ஹிந்தி படமாக தான் பார்த்தாங்க. பெருசாக இங்கே இந்த படத்துக்கு வரவேற்பு கிடைக்கல. தமிழ் இந்த படம் பெருசாக போல, தெலுங்கு இந்த படம் பெருசாக போல. ஆனால் ஹிந்தியில் தாறுமாறான வெற்றிங்க. உலக அளவில் 160 கோடிக்கும் மேல வசூல் வந்து ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டு இந்த தேரே இஸ்கிமே அப்படின்ற ஒரு திரைப்படம் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம லாஸ்டா இதே கூட்டணியில இன்னும் அம்பிகாவதி அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. ஸோ அந்த படத்துடைய வெற்றிக்கு அப்புறமா அதே கூட்டணியில இந்த படம் வந்ததுனால இந்த படத்துக்கு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன், எங்கேயுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஆனால் இந்த படத்துக்கு பெருசாக ப்ரொமோட் பண்ணவே இல்லை. அதனால நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு படம் வந்ததே, ஐ மீன் தனுஷா நடிச்ச படம் வந்ததே தெரியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த படம் தேட்டரில் வந்துருச்சு, மிகப்பெரிய வெற்றி பெற்றுடுச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓடிடியில் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸ் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. தேட்டரில் வந்துட்டு ஒரு 4 வாரம் கழிச்சு ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி. நெட்ஃப்ளிக்ஸில் எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நைட் மோஸ்ட்லி இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது டிசம்பர் 23 இந்த படத்தை இப்போதைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி இருக்காங்களாமா. அதில் குறிப்பாக தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லையுமே டப் பண்ணி இந்த படத்தை இப்போதைக்கு ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னு சொன்னால் டிசம்பர் 23 நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகுது. நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்க. ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம் தான், அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம்.